அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். நண்பர்கள் அடிக்கடி கேட்கின்ற விஷயம் என்னன்னா, புறம்போக்கு லேண்டில் வாழ்கிறோம், பல ஆண்டுகளாக வாழ்கிறோம், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக வாழ்கிறோம், எங்களுக்கு பட்டா வழங்குவதில்லை, இந்த பட்டாவை பெறுவது எப்படி என்கின்ற விஷயத்தை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க. அதை பற்றின ஒரு பதிவுகளும் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் இப்போ பார்க்குறோம், போட போகிறோம். சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்பில். நண்பர்களே, நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடியோக்கள், வீடியோக்கள் இந்த சேனலில் போடக்கூடியது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்க. என்னுடைய நம்பர் 9841786197. உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சொல்லி அவங்களுடைய குரூப்ஸில் என்னுடைய நம்பரை சேர்க்க சொல்லுங்கள். அவர்கள் இந்த ஆடியோக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். சட்டங்களை புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் வாழ்க்கையில் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதற்காகத்தான் இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து நாங்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பேராதரவும் நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிகிறோம். நன்றி நண்பர்களே. இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். புறம்போக்கு லேண்ட் அப்படின்னும் போது, அதாவது புறம்போக்கு நிலம் என்பது பல வகையாக இருக்கிறது. உங்களுக்கு நிறைய தெரியும். அதாவது நத்தம் புறம்போக்குன்னுவாங்க, வண்டிப்பாதை புறம்போக்குன்னுவாங்க. இந்த மாதிரி பல வகையான புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறது. அதில் நிறைய ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பல காலமாக 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள், ஏன் 100 ஆண்டுகள் வாழ்கின்ற மக்கள் கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி வாழ்கின்ற மக்கள் பட்டா கேட்டு, பட்டா என்பது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பட்டா என்பது அங்கு வாழ்கின்ற, அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பொசஷன் ரைட்டுன்னு சொல்லுவோம். வாழ்கின்றார்கள் என்பதற்கான, அவர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒரு ஆவணம் தான் பட்டா. உரிமை மூலம் இல்லை. உரிமை மூலம் என்பது அந்த நிலம் யாருக்கு சொந்தமானதோ அவங்க தான் அந்த நிலத்தின் உரிமையாளர். உரிமையாளர் என்பது வேறு, பட்டா என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசு நிலமாக இருந்தாலும் அரசு பட்டா வழங்குகிறது. யாருக்கு? பல ஆண்டுகளாக வசிக்கின்ற மக்களுக்கு. அரசுக்கு உபயோகப்படாத இடமாக, அதாவது தற்போது அரசுக்கு தேவைப்படாத இடமாக இருந்தால், பயன்படாத இடமாக இருந்தால் அரசு பட்டா வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் சில சிறப்பு விஷயங்கள், இப்போ அடித்தள மக்கள், ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகலாம் அரசாங்கமே அரசு நிலங்களை ஒதுக்கி அவங்களுக்கு பட்டா கொடுத்து, அவங்களுக்கு 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட்னு அந்த அந்த காலகட்டங்கள் ஏற்படுத்துகின்ற அரசு கொள்கை முடிவின்படி நிறைய பேருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட பட்டா வழங்கி, இடம் வழங்கி பட்டா வழங்குகிறார்கள். இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசுக்கு அரசுக்கு தெரிந்துதான். ஆனால் அரசு நிலத்தில் வாழ்கின்ற மக்கள், ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்குதல் என்கின்ற விஷயங்கள் வரும்பொழுது அரசு ஒவ்வொரு முறையில் கொள்கை முடிவெடுக்கும். கொள்கை முடிவெடுத்து அரசுக்கு பயன்படாத நிலங்களை இவ்வளோ 1 சென்ட்டு 2 சென்ட் 3 சென்ட் அப்படின்னு ரொம்ப அதிகமாகலாம் பட்டா கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 3 சென்ட் கிராமப்புறங்கள்லையும், அதே போல் நகரப்புறங்களில் 1 சென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஜிஓ அவங்க சட்டப்படி முடிவெடுத்து கொடுக்கிறார்கள்ன்றது தான் விஷயம். எடப்பாடி ஐயா அவர்கள் கடைசியாக அதை கணக்கெல்லாம் எடுத்து நிறைய பேருக்கு பட்டா வழங்குதல் விஷயங்களை அவருடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து இப்போது ஸ்டாலின் சாரும் அதற்கான முயற்சிகள் எடுத்து பட்டாலாம் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ நீர்நிலையில் இருக்கிறாங்க, இல்லை அந்த புறம்போக்கு லேண்டு மக்களுக்கு ஏதாவது பொது பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிறதுனா பட்டா தரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். தாசில்தார்கிட்ட நீங்கள் தாராளமாக பட்டா கொடுக்க சொல்லி நீங்கள் மனு கொடுக்கலாம். மனு கொடுத்தீங்கன்னா அது அப்ஜெக்ஷன் இருக்கா இல்லையா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செய்யலாம். இது எளிய முறை தான். ஆனால் விஷயம் என்னவென்றால், கரண்ட்டு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் இருப்பதனால் மட்டும் பட்டா கொடுத்து விடுவார்களா என்றால் இல்லை. அது ஒரு நீண்ட நெடிய ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா அது கலெக்டர் வரைக்கும் போய் கலெக்டர்லாம் முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் பட்டா வழங்குதல் முடிவு என்பது ஒரு அரசாணையாக போடப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய உயர்நீதிமன்ற உத்தரவுகள், உச்சநீதிமன்ற உத்தரவுகள் என்னென்னா, புறம்போக்கு லேண்டில் யாருக்கும் பட்டா கொடுக்காதீங்க, அதாவது நீர்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்களில் பட்டா கொடுக்காதீங்க, புறம்போக்கு லேண்டை பொதுமக்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும்லாம் சில தீர்ப்புகள்லாம் இருக்கிறது. ஆனால் பொதுவாக நம்ம நாடு வளரும் நாடு.
ஒன்று. ரெண்டாவது, ஏழை எளிய மக்கள், அதுக்கப்புறம் வந்து நடுத்தர மக்கள் வாழ்கின்ற இடம் என்பதினால், நிலங்களை அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதி என்பதினால், அரசு சார்ந்த நிலங்கள், அரசு சார்ந்த நிலங்கள் வந்து வேஸ்டாக இருக்கும். அதுக்கு பேரே அதனால தான், புறம்போக்கு என்றால் வேஸ்ட் லேண்டு, பயன்படாத இடம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் வேற எதுக்காக பயன்படும், அது வேற விஷயம். அரசு லேண்டு தான், பட் இட் யூட்டிலைஸ்டு ஃபார் சம் அதர் பர்பஸ். அப்போ அந்த மாதிரியான பயன்படாத இடங்களை அரசு வந்து பட்டா வழங்குகிறது என்பதுதான் இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சீர்திருத்த வேண்டும் என்று நாங்கள் நிலமங்கள் உரிமை கட்சி ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி வருகிறோம். என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த அரசு புறம்போக்கு நிலங்களை யார் விற்று வருகிறார்கள் என்றால், அந்த பகுதியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள், அரசியலுடைய பலம் இருப்பவர்கள், ரவுடிகள், இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து அதை ஆக்கிரமித்து ஏழை எளிய மக்கள் கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம். இப்போ பெருங்குடியில் எங்கள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மடக்கி வைக்கிற வழக்குகள் நிறைய இருக்குது. அது சம்மந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தில் கூட நாங்கள் வழக்கெல்லாம் தாக்கல் செய்து வைத்திருக்கோம். நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அரை கிரவுண்டுன்னு விற்று யார் எடுத்து செல்கிறார்கள் என்றால், சம்பந்தப்பட்ட ரவுடிகள், அரசியல் பலம் மிக்கவர்கள் தான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க பெரிய பெரிய வீடாக கட்டிக்கிறாங்க. ஸோ இதை தடுக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும். என்ன சீர்திருத்தம்? இந்த மாதிரி அரசு சார்ந்த நிலங்கள் இருக்கிறது, அது ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறத சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா, ஏன்னா அதுதான் முதல்ல என்ன செய்யலாம் அரசு அப்படின்னா, அந்த இடங்களை ஏழை எளிய மக்கள், ஏற்கனவே அங்கே பல ஆண்டுகளாக வசித்து வருகிற மக்களுக்கு ஒரு குத்தகை முறையில் ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு பட்டா வழங்கி, இல்லை ஒரு இவ்வளோ தொகை கட்டுங்க, மாதம் மாதம் கட்டுங்க அப்படின்னு சொன்னால், இப்போது யார்கிட்டயோ ரவுடிகளுக்கோ இல்லை தவறான அரசியல் நடத்துபவர்களுக்கோ அவங்களுக்கு போகிற பணமானது அரசாங்கத்திற்கு வந்து சேரும் என்பதுதான் நிலமங்கள் உரிமை கட்சியுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, அரசுக்கு நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லைன்றாங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் போன முறை போன சட்டமன்ற தொடருக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம அரசு, திமுக அரசு அவர்கள் தாக்கல் செய்த அறிக்கையிலே வந்து 6 லட்சம் குடும்பங்களுக்கு மேல் அரசு சார்ந்த புறம்போக்கு நிலத்தில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆனால் அதை விட அதிகமாக இருக்கும்ன்றது தான் எங்களுடைய கணிப்பு. ஒன்று, இப்போ அத்தனை குடும்பங்களும் ஒரு குத்தகை முறையில் ஏதோ ஒரு தொகையை அவர்கள் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தொகை, யாரோ மற்ற ரவுடிங்கிட்டையும் அரசியல் தவறாக நடத்துபவர்கள்கிட்டையும் கொடுக்கறத விட்டுட்டு, சட்டப்படி கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் கட்டக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய வருமானமும் கிடைக்கும். அதே போல் அந்த மக்களும் அடிப்படை வசதிகளோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அப்போது 2 வகையில் வந்து நன்மையை பயக்கும்ன்றது தான் எங்களோட நிலமங்கள் உரிமை கட்சியோட நீண்டகால கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அரசு செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் யோசிக்கிறோம். அதாவது நல்லதை செய்ய வேண்டும், அதாவது நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நல்லபடியாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சா, கண்டிப்பாக அது திமுக அரசாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த அரசாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை எடுக்கலாம். இப்போ மதிய உணவு திட்டம்னு இருந்தது, இப்போ காலை உணவு திட்டம்ன்றது ஒன்று செயல்படுத்துகிறார்கள். அற்புதமான திட்டம், ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான திட்டம். இந்த மாதிரி இந்த அரசு சார்ந்த நிலங்களில் வசிக்கிறவர்களுக்கு, ஏற்கனவே வசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 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 சட்டத்தை ஏற்றி சட்டத்தின் மூலமாக பட்டா வழங்குதல், மற்ற விஷயங்கள் செய்யலாம். குறிப்பாக ஆவணங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு புக்கே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அரசு நிலம்தான், ஆனால் இது இன்னார் பேரில் இருக்குது, இது இத்தனை வருஷத்துக்கு குத்தகையில் இருக்குது, இவ்வளோ பணம் கட்டுறாங்க, சந்தா கட்டுகிறார்கள், இந்த மாதிரி என்று ஒரு ப்ராசஸை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ இந்த கோயில் நிலங்கள்லாம் அப்படி தான், சந்தா கட்டினால்தான், சந்தா கட்டுற வரைக்கும் தான் அவங்களுக்கு, இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த கோயில் நிர்வாகமே எடுத்துக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தால் நிச்சயமாக அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் கிடைக்கும். இது வந்து ரவுடிசர்களுக்கோ மற்ற ராங் பீப்புள்ஸுக்கு வந்து போய் சேராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய இது. ஏன்னா புறம்போக்கு லேண்ட்லேயே நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா வேஸ்ட்டாக அந்த லேண்ட் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆயிரக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து அரசு சார்ந்த நிலம் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது பயன்பாட்டிற்கு வர வேண்டும் மக்களுக்கு. ஏன்னா இப்போ மக்கள் தொகை அதிகமாச்சு, மக்கள் தொகை அதிகமாகும் போது வீடுகள், குடியிருப்புகள்லாம் நிறைய தேவைகள் இருக்கிறது. அப்போது நம்ம மாற்று சிந்தனையை நம்ம சிந்திச்சு தான் ஆகணும். அரசாங்கம் மாற்று சிந்தனையை சிந்திக்க வேண்டிய
சூழ்நிலை காலங்கள் வரும்பொழுது. ஏன்னா அப்படி வரும்பொழுது அதையெல்லாம் சிந்திச்சாங்கன்னா நிச்சயமாக இது பொதுமக்களுக்கும் பயன்படுவதாக இருக்கும், அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய வருமானம் இருப்பதாக இருக்கும். முக்கியமா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிரும். ரவுடிகள் குறைய வேண்டிய ரவுடிகள் இல்லாத காலங்களாக மாறும், குறையும். அப்படிலாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அரசுக்கும் ஒரு நல்ல பெயர் இருக்கும் என்பதுதான் நிலமங்கள் உரிமை கட்சியுடைய கருத்து. அரசு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நண்பர்களே, அப்போ நீங்க கேட்ட கேள்வி, அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதுக்காகத்தான் இந்த பதிவு போடுகிறேன். பட்டா வாங்குறதுன்றது புறம்போக்கு லேண்டுக்கு அப்ளை பண்றது எளிதுதான். ஆனா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கங்க. நிலமங்கள் உரிமை கட்சியும் ஏழை எளிய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக நடுத்தர மக்கள், இந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும், இருக்கின்ற இடங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் இடங்கள் இல்லாத மக்களுக்கு தான் இது மாதிரி லேண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய குறிக்கோளும் கோரிக்கையும். ஏன்னா ஹவுசிங் போர்டு கட்டுறது 4 மாடி 5 மாடி 10 மாடி 15 மாடி கட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு. அது 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இடிச்சுட்டு மறுபடியும் அதே மக்களுக்கு கட்டணும், இதெல்லாம் தலைவலி. அதுவே இந்த மாதிரி 1 சென்டோ 2 சென்டோ மக்கள் வீடை கட்டிக்கிட்டோம். அவங்க 1 சென்டா இருந்தாலும் கீழே ஒரு வீடு மேலே ஒரு மாடி கட்டிட்டு வாடகை விடுவாங்க, அவங்க இருப்பாங்க, அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்கும். அரசாங்கத்துக்கு தலைவலி கிடையாது. அது அரசாங்கத்துக்கு வருமானம் தவிர, அது வருமானம் வருகின்றதை தவிர செலவு பெருசா கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே டேக்ஸ் போட போறீங்க, கரண்ட் பில்லுக்கு டேக்ஸு, மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு டேக்ஸ் வருமானம் வந்துடுது. அதனால அந்த வகையான வழிமுறைகளை திமுக ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இதை கேட்கின்ற நண்பர்கள், அதுவும் குறிப்பாக அரசியலில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா, அமைச்சர் முடிஞ்சால் முதலமைச்சர் கூட இந்த ஆடியோக்களை அனுப்புங்கள், நீங்களும் பேசுங்கள் அவர்களிடத்தில். நல்ல ஒரு அற்புதமான ஒரு திட்டமாக, பெரிய சாதனை திட்டமாகவே இருக்கும். ஏன்னா 6 லட்சம் குடும்பங்கள் என்பது மட்டுமல்ல, அது நீங்க கொடுக்குற கணக்கு. பட் இன்னும் இது பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருமானம் வரும். ஏன்னா உரிமையாளர் அரசாங்கம் தான், குத்தகைதாரர்கள் தான்ன்ற கான்செப்ட்ல வரும்போது நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வருமானம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக எனக்கு ஃபோன் அடிங்க, உங்களுடைய கருத்துக்களையும் தெரியுங்கள். என்னுடைய நம்பர் 9841786197. ரமேஷ் மணிகண்டன், MAML, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நன்றி நண்பர்களை, மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.